ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தரின் கேள்விகள் என்கிற இந்த காணொளியின் 3ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதை நினைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரின் கேள்விகள் என்கிற இந்த காணொளியின் முதல் 2 பாகமும் கொஸ்டின்ஸ் ஆஃப் காட் என்கிற பிளேலிஸ்டின் கீழ் நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் சென்று பார்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் கூட கர்த்தர் கேட்கும் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தர் இந்த கேள்வியை தான் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலும் கூட கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கருமையான தெய்வ பிள்ளைகளே, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கர்த்தர் அவர்கள் முதிர் வயதான போது, சாராளுக்கு பிள்ளை பின் நின்று போன பிறகு தங்களுக்கு தேவன் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்கிற அந்த ஒரு வார்த்தையை சாராள் விசுவாசிக்காதபடி, கர்த்தரின் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நம்பாதபடிக்கு அவர்கள் ஏளனமாய் சிரித்தபடியினால் கர்த்தர் அந்த அவிசுவாசத்தை பார்த்து ஆபிரகாமிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்த காரியம் அது நிறைவேற தாமதமாகிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் சோர்ந்து போகாமல் அதற்காய் காத்திருங்கள். ஒருவேளை எங்கள் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கலாம், வேலைக்காய் காத்து கொண்டிருக்கலாம், திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் தேவன் உங்கள் ஊழியத்திலோ இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு தேவைக்காகவோ ஆவிக்குரிய தேவைகளுக்காகவோ தேவன் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம் தாமதமாகும் என்று சொன்னால் சோர்ந்து போகாமல் அதற்காய் நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். ஒருவேளை சூழ்நிலைகள் அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராய் நடக்காததை போல காணப்பட்டாலும் கர்த்தர் சொன்ன அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆகையினால் நம்மை பார்த்து இன்று கேட்கிற கேள்வி, நீங்கள் சோர்ந்து போய் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாகும் போது கர்த்தர் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த கேள்வியை சாராளை பார்த்து ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கேட்ட இந்த கேள்வியை இன்றும் கூட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கேட்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீங்களே சிந்தித்து இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படி நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கேட்ட இந்த கேள்விக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆபிரகாம், சாராள், அப்பா, அவர்களை பார்த்து உம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் கேட்டு அவர்கள் விசுவாசத்தை நீங்கள் வலுப்படுத்தும்படியாக கேட்ட இந்த கேள்வியை கூட இதோ இந்த நாளிலும் எங்கள் விசுவாசத்தை போக்கி எங்கள் விசுவாசத்தை அது உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் தங்கியிருங்க, எங்களோடு இன்னும் வார்த்தையினால் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.